தண்ணீர் தண்ணீர் இரவு நேரங்களில் எழுந்திருக்க வேண்டும் என்பதால் எத்தனை பேர் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு எதையும் குடிக்க விரும்பவில்லை என்று கூறுகிறார்கள்? எனக்கு தெரியாத வேறு விஷயம், மக்கள் ஏன் இரவில் இவ்வளவு சிறுநீர் கழிக்க வேண்டும்? இதய மருத்துவரிடமிருந்து பதில். நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்போது பொதுவாக கால்களில் வீக்கம் இருக்கும். ஏனென்றால் ஈர்ப்பு உங்கள் உடலின் மிக குறைந்த பகுதியில் தண்ணீரை வைத்திருக்கிறது. இப்போது நீங்கள் படுத்துக்கொண்டால் உங்கள் கீழ் உடல், தண்டு, கால்கள் போன்றவை உங்கள் சிறுநீரகங்களுடன் சமமாக இருந்தால் சிறுநீரகங்கள் தண்ணீரை அகற்றுகின்றன. ஏனெனில் இது மிகவும் எளிதானது. அது கடைசி அறிக்கைக்கு பொருந்துகிறது. உங்கள் உடலிலிருந்து நச்சுகளை வெளியேற்ற எங்களுக்கு கணிசமான தண்ணீர் தேவை என்று எனக்கு தெரியும். ஆனால் இது எனக்கு புதியது. பிறகு தண்ணீர் குடிக்க சரியான நேரம் எது? அதை நன்கு அறிவது மிகவும் முக்கியம். இதய நிபுணரின் வார்த்தைகள். குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீர் குடிப்பது உடலில் அதன் விளைவுகளை அதிகரிக்கிறது. 1. எழுந்த பிறகு 2 கிளாஸ் தண்ணீர் உள்ளுறுப்புகளை செயல்படுத்த உதவுகிறது. 2. உணவுக்கு 30 நிமிடங்களுக்கு முன் 1 கிளாஸ் தண்ணீர் செரிமானத்திற்கு உதவுகிறது. 3. குளிப்பதற்கு முன் 1 கிளாஸ் தண்ணீர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. யாருக்கு தெரியும்? 4. படுக்கைக்கு முன் 1 கிளாஸ் தண்ணீர் பக்கவாதம் அல்லது மாரடைப்பை தடுக்கலாம். தெரிந்து கொள்வது நல்லது. மேலும் படுக்கை நேரத்தில் தண்ணீர் இரவில் கால் பிடிப்பை தடுக்க உதவுகிறது. கால் மசில்கள் சுருங்கும்போது ஈரப்பதத்தை தேடுகின்றன மற்றும் சார்லி ஹார்ஸ் கன்று பிடிப்பு மூலம் உங்களை எழுப்புகின்றன. ஒவ்வொரு நபரும் 10 பேருக்கு இந்த செய்தியை அனுப்பினால் குறைந்தபட்சம் 1 உயிர் காப்பாற்றப்படலாம் என்று ஒரு இருதய நிபுணர் கூறினார். பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. சூப்பரா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.